திமுக கூட்டணியிலிருந்து மதிமுக வெளியேற போறாங்க. அவங்க விரைவில் தாவேகாவோட கூட்டணி அமைக்க போறாங்க அப்படின்ற தகவல் ஊடகத்துல பரவிட்டு இருக்கு. எதனால திடீர்னு இப்படி ஒரு தகவல் கசியுதுன்னு பார்த்தா, இன்னைக்கு ரொம்ப முக்கியமான தினமாக வைகோ அவர்கள் விஜய் அவர்கள சந்திச்சுட்டு வந்திருக்காரு. தலைமைச் செயலகத்துல சந்திச்சுட்டு வந்து பேட்டி கொடுத்த வைகோ அவர்கள் பேச்சு தான் இன்னைக்கு ஒட்டுமொத்த தமிழ்நாடு அரசியல்ல மிகப்பெரிய புயல கிளப்பியிருக்கு. குறிப்பா திமுக அப்படின்ற கட்சிக்கு ரொம்பவும் மகிழ்ச்சி கொஞ்சம் இருந்தாலும், அந்த மகிழ்ச்சியும் பறிக்கக்கூடிய அளவுக்கு வைகோ அவர்கள் அவங்க மகிழ்ச்சிக்கே வேட்டு வச்சிருக்காரு. என்னதான் வைகோ 8 வருஷமா திமுக கூட பயணம் பண்ணியிருந்தாலும், ஆனா பழைய வன்மம்ன்றது இருக்குங்க. அதனால தான் சரியான நேரம் பார்த்து பழி வாங்கிட்டாரு அப்படின்னு சொல்றாங்க. எதனால வைகோ அவர்களுக்கும், துரை வைகோ அவர்களுக்கும் திமுக மேல இவ்வளவு கடுப்பு அப்படின்னா, என்னதான் நாங்க கூட்டணிக்கு வந்தாலும், எங்க கூட்டணி கட்சிய ஒரு கூட்டணி போல நடத்தாம, எங்கள முழுக்க முழுக்க ஒரு அடிமை போல நடத்துனீங்க. உங்க சின்னத்துல தான் போட்டியிடணும்னு எங்கள நிர்பந்தப்படுத்தி, இன்னைக்கு எங்களுக்குன்னு ஒரு தனி அடையாளம் இல்லாம பண்ணிட்டீங்க. அதனால இந்த நேரத்துல சரியா பழி வாங்கி, விஜய் அவர்களுக்கு நம்ம ஆதரவு குடுப்போம். அதுதான் மக்கள் மத்தியில நமக்கு வரவேற்பும் நடக்கும். ஏற்கனவே கடந்த காலங்கள்ல பல தவறுகள் பண்ணியிருக்கோம். அந்த தவறுகள் எல்லாத்துக்கும் ஒரு சரியான நல்ல விஷயத்த பண்ணி, மக்கள் மத்தியில மிகப்பெரிய வரவேற்ப பெறலாம் அப்படின்னு ஐயா வைகோ அவர்கள் ஒரு மிகப்பெரிய முடிவெடுத்திருக்காருன்னு சொல்றாங்க வைகோவின் மிக முக்கியமான தொண்டர்கள்.